SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. இன்னையோட ஈரான் போர் தொடங்கி 20 நாள் ஆகுதுங்க சார். இந்த 20 நாள் போர் வந்துட்டு நம்ம சந்தையிலையும் உலக சந்தையிலையும் என்னென்ன மாற்றங்களை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க சார்? ஓகே, பிரீஃபா நான் இது வந்து ஓவராலா ப்ராடா பேசுறதுக்கான ரொம்ப ஈஸி. பட் ஐ திங்க் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து இது பிரித்து நம்ம பேசணும் இன்டூ வேரியஸ் செக்மெண்ட்ஸ். ஸோ ஒரு 4 செக்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறது கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ தாக்குதல் என்ன, அதாவது விலை நீக்கம் எப்படி இருந்தது மெயின் கமாடிட்டிஸில் அப்படின்றது, இந்த போரோட எஃபெக்ட் அண்ட் இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ தங்கம், ஸோ வில் கோ இன் சர்டன் ஆர்டர். கமாடிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஸோ கோல்டு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் February 27, ஏன்னா தட் வாஸ் த டே, கடைசி ட்ரேடிங் டே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே தான் இந்த போர் துவங்கியிருக்கு. ஸோ February 27 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து $5200 ஒரு அவுன்ஸுக்கு. நேற்றைய தினம் இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து 4844 4090 அப்படின்றது. ஸோ தங்கத்தோடைய விலை ஒரு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது. அதே போல வெள்ளி வந்து $86 $87 இருந்தது. தற்போதைய நிலைமைக்கு இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் $77 குறைஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே போல முக்கியமா கச்சா எண்ணெய் இங்கதான் பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போர் $66 $67 இருந்த கச்சா எண்ணெய் வந்து 103, இன்ஃபேக்ட் 106 107 வரைக்கும் நேற்றைய தினம் சென்றதை நம்ம பார்த்தோம். ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்க்க போகுமானால் $119 வரைக்கும் போறதெல்லாம் கூட நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ திஸ் ஹஸ் பீன் த பிகெஸ்ட் சேஞ்ச். ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் இந்த கச்சா எண்ணெய் விலை இந்த போரின் காரணமாக. அதே போல நேச்சுரல் கேஸ் $2.87 ஒரு MMBTU இருந்து பிரைஸ் லெவல் வந்து இப்போதைக்கு வந்து 3.04 3.05 அப்படின்ற லெவல். திடீரென்று ஒரு ஸ்பைக் வந்து $4.5 per MMBTU லெவலுக்கு எல்லாம் போனதுன்னு கூட நம்ம பார்த்தோம். பட் தேர் ஹஸ் பீன் அன் இன்க்ரீஸ் ஹியர். அண்ட் காப்பர் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் 5.5 5.6 ரேஞ்சில் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ஸோ 20 டேஸ்ல பெரிய மாற்றங்கள். ஸோ கமாடிட்டி வைஸ் பார்க்க போனால் தங்கம் வெள்ளி பெரிய ஒரு கரெக்ஷன், ஒரு நல்ல ஒரு இறக்கம். கச்சா எண்ணெய் ஆல்மோஸ்ட் 50% ஜம்ப் பார்த்து இப்போ ஆல்மோஸ்ட் 35 to 37% இன்க்ரீஸ்ல ட்ரேட் ஆகி வருது. தொடர்ச்சியாக சஸ்டெயின் ஆகுறதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு 12 to 13% இன்க்ரீஸ். ஸோ இதுதான் கமாடிட்டிஸ்ல இம்பாக்ட் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் அதோட காரணங்கள்ன்றது நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்தது வந்து கரன்சிஸ் நம்ம பார்க்க போனா கரன்சி மார்க்கெட்ஸ் பர்சே ருபி டாலர், டாலர் ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து 91.07 ஒரு டாலருக்கு என்ற லெவல்ல இருந்தோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 92.7 வரைக்கும் போனதை பார்த்தோம். 92.48 92.5 அந்த ரேஞ்சில் இருக்கிறதே பார்க்குறோம். ஸோ ருபி வீக்னஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் டாலர் ஸ்ட்ரெங்த். முக்கியமா இது இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க போனால் ஜாப்பனீஸ் என்னோடைய பேஸ் வைத்து நம்ம இதை பார்க்க போனால் $151 $152 டாலர் என் ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அது 159 160 டு டாலர் என் அந்த ரேஷியோவில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டாலர் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெங்தன். இந்த போர்னால டாலர் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெங்தன். மூன்றாவது வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஓகே, ஸ்டாக் இண்டிசஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத முக்கியமான ஒரு பார்வையை பார்க்க போறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து February 27ஆம் தேதி 49,800 புள்ளிகள், தட் வாஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அட் 46,200. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3000 புள்ளிகள் சரிவு சந்தித்தது. ஒரு ஏற்றம் இறக்கம் நடந்தாலும் பட் இட் ஹஸ் பீன் அ பிக் ஃபால் தேர். அதே போல நிக்கை 225 வந்து 39,000 இருந்த ஆன் February 27 இப்போ வந்து பெரிய ஒரு ஏற்றத்தை சந்தித்து 53,000 ட்ரேட் ஆகுது. ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து கெயின் ஆயிருக்கு. ஸோ தேர் ஹஸ் பீன் அ கெயின் தேர். அதே போல ஹாங்காங் இண்டெக்ஸ் வந்து ஹாங்செங் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 26,000 இருந்தது, 26,700 அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 25,000. ஸோ இயர் அகேன் ஒரு மார்ஜினல் டிப் நடந்திருக்கு. கொரியன் மார்க்கெட்ஸ் வந்து அதே போல ஒரு நல்ல ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது. நிஃப்டி, முக்கியமாக நம்மளுடைய நிஃப்டி பார்க்க போனால்
25,128 இந்த ரேஞ்ச் தான் February 27 உள்ள க்ளோசிங். இப்போ நம்ம மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்றத நம்ம பார்க்க போமா, நிஃப்டியோட க்ளோசிங் பார்க்க போனோம்னா 23,777 இது நேற்றைய தினத்தோடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2000 புள்ளிகள் சரிவு சந்தித்திருக்கிறது. ஆல்தோ இன் ரியாலிட்டி நம்ம வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 22,955 அப்படின்ற லெவல் லோவெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் நேற்றைய தினம் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் February 27 நேற்றைய தினம் லிட்டில் மோர் தென் 2000 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து சந்தையில் இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் another consideration. மார்க்கெட்ஸ் அக்ராஸ் த குளோப் வந்து ஒரு வீழ்ச்சியை பொதுவாக வீழ்ச்சியை சந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் லைக் ஜப்பான் அண்ட் கொரியா வேர் பெரிய ஏற்றத்தை அவங்க சந்தித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல முக்கியமா கடைசியாக ஃப்ரேட் ரேட்ஸ், அதாவது ஒரு கண்டெய்னர் VLCC அப்படின்னு சொல்லுவோம். VLCCயோட எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து வெரி லார்ஜ் கண்டெய்னர் ஷிப்ஸ் ஒரு கண்டெய்னர் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த கப்பல்களுடைய விலை, அதாவது ஒரு நாளைக்கு உள்ள வாடகை வந்து இந்த மாதிரி கப்பல்கள் தான் கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றி செல்வது. ஸோ VLCC ஃப்ரேட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா $2,09,000 ஒரு நாளைக்கு அப்படி இருந்தது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா $4,70,000 ஒரு நாளைக்கு மாறி இருக்கிறது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டபுள்ட் இன் ப்ரைஸ். ஸோ VLCCயோட ஃப்ரேட் அண்ட் கேரியர் ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ரிஸ்க் இருக்கு, வார் ரிஸ்க் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ஸ்பைக்ட் வெரி வெரி ஹை. பீக் ஆஃப் த வார்ல, அதாவது பீக் ஆஃப் த வார்னா அந்த அன்சர்டனிட்டி ரொம்ப இருக்கிற அந்த ஒரு கட்டத்தில் இன்ஃபேக்ட் $6,00,000 வரைக்குமே சென்றிருக்கக்கூடிய ஒரு ஷேடோ இமேஜ் வேற அதுல அந்த ஃப்ரைட் ரேட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தி பிகெஸ்ட் கெயின் ஹஸ் பீன் ப்ரைஸ் ஆஃப் க்ரூட், அந்த விலையேற்றம். மார்க்கெட்ஸ் வந்து ஒரு இறக்கம், அதே சமயத்தில் ஃப்ரைட் ரேட்ஸ் வந்து ரெட்டிப்பாக மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதை தவிர்த்து இது வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டர் வைஸ் இன்ஃப்ளேஷன் த்ரெட், ஷார்டேஜ் ஆஃப் LPG இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி த லாஸ் ஆஃப் லைஃப், மக்களுடைய உயிர் சேதம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது, அதுக்குள்ள டென்ஷன், இதை பிளஸ் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல் தட், அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல் தட், அந்த ஒரு அன்சர்டனிட்டியும் பெரிய அளவில் இருந்திருக்கிறது. இதுக்கு எல்லாமே கடைசியா நிவேதா நான் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த போர் எதற்காகன்றது இன்னும் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகவில்லை. எதை கண்டுபிடிச்சாங்க, எதை கண்டுபிடிக்கவில்லை. அஃப்கோர்ஸ் கெமினி வந்து இறந்துட்டாரு அப்படின்றது உண்மை. பட் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய போரா, இல்லை அது கேஸா, இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டியா, இல்லை அவங்களோட நியூக்ளியர் த்ரெட்டை வந்து எடுத்து மாற்ற வேண்டியதா, இல்லை கச்சா எண்ணெய்க்கான போரா, இல்லை ஒரு ஈகோக்காக உள்ள போரான்றது யாருக்குமே தெரியாது. ஐ திங்க் தட் இஸ் த நெட் அவுட்கம். வி ஸ்டில் டோன்ட் நோ வை த வார் இஸ் பீங் ஃபாட். அதோட ரீசன்ஸ் என்னன்றது நமக்கு இன்னும் கிளாரிட்டியா இதுதான் காரணம், இது முடிஞ்சு விட்டது அப்படின்றது சொல்றதுக்கான ஒரு ஹேண்டில் நமக்கு இன்னும் இல்லை. பட் எக்கனாமிக் இம்பேக்ட் எவ்வளோன்னு பார்த்தோம். லாஸ் ஆஃப் லைஃப், அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ், அன்சர்டனிட்டி, எத்தனை பேர் வந்து ஃப்ளைட் டிஸ்ரப்ஷன் எக்ஸெட்ரா, இது எல்லாமே நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். அண்ட் ஐ திங்க் திஸ் ஹஸ் பீன் தி இம்பேக்ட் ஆஃப் திஸ் வார். இந்த போரோட இம்பேக்ட் வந்து இப்படிதான், ஒரு நட்சல்ல சொல்லணும்னா இப்படிதான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிவேதா, சார், இந்த போர் பங்குச்சந்தை தாக்கத்தை பத்தி விரிவாவே சொல்லியிருக்கீங்க சார். இப்ப நம்ம சந்தைக்கு இன்னையோட இதுக்கு வரலாம் சார். கடந்த 3 நாளா நம்ம சந்தை வந்து ஏற்றத்திலே முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றம் இன்னைக்கு தொடரும்னு எதிர்பார்க்கலாங்களா? ஆமா, நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்ஃபேக்ட் ஐ ரெஃபர் டு ஃபார்மேஷன்ஸ் கால்ட் ரைசிங் 3. நேற்றைய தினம் பேசும்பொழுது 2 நாட்கள் ஏற்றத்தை வைத்துதான் நான் சொன்னேன். 3வது நாள் இது ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு பாசிபிள் கம்ப்ளீஷன், அந்த பேட்டர்னுடைய கம்ப்ளீஷன் வந்து ரைசிங் 3 அப்படின்னு சொல்றோம். அந்த ரைசிங் 3 வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் ஹை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது 840 to 880 லெவல்ஸ் வரைக்கும் செல்லுகின்ற ஒரு பாசிபிலிட்டி. நேற்றைய தினத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 23,862 புள்ளிகள். ஸோ தேர் ஆல்மோஸ்ட் இன் லைன் வித் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,777. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் க்ளோசஸ் கடந்த ஒரு 5-6 செஷன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் க்ளோஸா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் ஐ திங்க் சோ ஃபார் தட் ஹஸ் பீன் வெரி பாசிட்டிவ். பட் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்கிறது. அரௌண்ட் 800, 850, 880 லெவல்ஸ், 23,880 என்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம 24,000, 24,100 இதுதான் அடுத்த எக்ஸ்பெக்டேஷன். தொடர்ச்சியாக ஏறுமானால் தட் ஷுட் பி ஆர் லெவல். அதே சமயத்தில் சப்போர்ட் அப்படின்றத பார்க்க போமானால் ஐ திங்க் ஐ வில் பி கம்ஃபர்டபுள் வித் 23,600 லெவல்ஸ். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 23,000
யூனோ 520 540 அப்படின்ற லெவல். அதையும் குறைவாக திடீர்னு ஒரு கரெக்ஷன் இல்லை ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் வந்தால் ஐ திங்க் 23,440 450 லெவல்ஸ். ஸோ இது ஏன் நான் சொல்றேன்றது அடுத்த செக்மெண்ட்ல கேட்கறவங்களுக்கு இது புரியும். பட் ஐ திங்க் அவரை தற்போதைய நிலைக்கு சந்தை ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. தாண்டி செல்லும் பட்சத்தில் 24,100 வரைக்கும் 140 வரைக்கும் செல்லுகின்ற பாசிபிலிட்டி. ஒரு இறக்கத்தை சந்தித்தால் அந்த சப்போர்ட் லெவல்ஸ் ஆல்ரெடி கூறியிருக்கிறேன். ஐ திங்க் தட் ஹஸ் டு பி போர்ன் இன் மைண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக மனதில் வைத்து வைக்க வேண்டும். பிகாஸ் நார்மலி ரைசிங் 3 முடிஞ்ச உடனே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் நடக்கிறது வந்து இயல்பாக நடக்கிறது. ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் நடக்கும். பட் அது அந்த ஸ்மாலாகவே இருந்தால் நமக்கு நல்லது. ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் இல்லைனாலும் ஓகே. பட் சப்போஸ் அந்த ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் ஷார்ப்பாக இருந்தால் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த சப்போர்ட் லெவல்ஸ் வந்து அவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆசிய சந்தைகள் எப்படிங்க சார் ஓப்பன் ஆயிருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து ஐ திங்க் டிவைடட் ஹவுஸ். பிகாஸ் நேற்றைய தினம் நமக்கு ஃபெட்டோடைய அவுட்கம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட்கம் வந்து ரொம்ப கிளியராக ஹோல்ட் அப்படின்னு போட்டு அந்த ஒரு அவுட்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மாற்றம் எதுவுமே நடக்கவில்லை பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அதர் டிஸ்ரப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கச்சா எண்ணெயோடைய விலை ஆல்சோ நேற்று இரவு கூட ஸ்பைக் ஆனதை நம்ம பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் இம்பாக்டிங் மார்க்கெட்ஸ் இன் பிக் வே. முக்கியமாக இன்றைக்கு காலையில் ஆசிய சந்தைகள் பார்த்தீங்கன்னா நிக்கே 225 வந்து 1581 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிள் அண்ட் சஸ்டைன்டாக இருந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்றைய தினம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 1580 புள்ளிகள் சரிவோடவும், ஹேங்செங் அதே போல 380 புள்ளிகள் சரிவோடவும் ட்ரேட் ஆகிறத பார்க்கணும். முக்கியமாக அவுட்கம் வந்து இது மிரரிங் தி அவுட்கம் ஆஃப் த டவ் ஜோன்ஸ். நேற்றைய தினம் யூஎஸ் இருக்கக்கூடிய டவ் வந்து 768 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தில் முடிவில் இருந்தது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் மார்க்கெட் துவங்கத்திலிருந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆரம்பத்திலிருந்து இட் ஓப்பன் லோவர், கண்டினியூட் லோவர் அண்ட் எண்டட் ஆல்மோஸ்ட் 768 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ ஐ திங்க் அதோடைய மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், அதே போல ஹாங்காங் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் அப்படின்றத கூற விரும்பப்படுது. ஸோ எக்ஸ்டர்னலி நமக்கு பெரிய அளவில் ஒரு ஃபேவரபிள் சப்போர்ட்டில் வி கண்டினியூ இஃப் அந்த ஆசிய சந்தைகளுடைய சென்டிமெண்ட்டை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆனால் டெஃபினட்டாக பாசிபிள் கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்க ஒரு பாசிபிலிட்டி நமக்கு டெஃபினட்டாக இருக்கிறது. ஐ திங்க் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் டு கேரி தட் சென்டிமெண்ட் ஓவர் இன் டு அவர் மார்க்கெட்ஸ். முக்கியமாக interest rate on the no change, கச்சா எண்ணெயோட விலை ஏற்றம். Both of these factors played on the markets yesterday, the US market yesterday. And இன்னைக்கு காலைல ஜப்பான் அண்ட் ஹாங்காங் பீங் லோவர், ரொம்ப ஷார்ப்பாக இறக்கத்தில் இருக்கிறதுனால ஐ திங்க் கொஞ்சம் அந்த கரெக்டிவ் சென்டிமெண்ட் நம்ம சந்தைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. FIIs, DIIs நேற்று என்ன சார் பண்ணியிருந்தாங்க? ஓகே, FIIs வந்து நேற்றைய தினம் அவங்களுடைய டோட்டல் வால்யூம் ஆஃப் செல்லிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐ திங்க் தட் இஸ் a little ஃபேவரபிள் அப்படின்றது சொல்லலாம். 6,000-8,000 கோடி ஒரு நாளைக்கு விற்று வந்தவங்க வந்து தற்போதைய நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,714 கோடி, ஜஸ்ட் 2,700 crores, which is lower than their current month's average அப்படின்றத சொல்லலாம். ஸோ 2,700 கோடிக்கான நெட் செல்லராக தான் இருக்கா. பட் எவென்ச்சுவலி நெட் செல்லர் நினைத்தா. வேற டிஐஎஸ் வந்து 3,200 கோடிக்கான நெட் பையர் அப்படின்றத ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ நெட் செல்லிங் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. எவ்ரி செஷன் இன் மார்ச் வந்து FIIs வந்து தொடர்ந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வேர் தே ஹவ் பீன் கண்டினியூயிங் டு ஹோல்ட் தட் பேட்டர்ன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் சந்தையில இருக்கு? இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம பேசியிருந்தோம்ல சந்தையோடைய தாக்கம். இல்ல ஆமா, பட் அங்க முக்கியமா நான் பேச விட்டது வந்து FIIs வந்து அதே இந்த பேட்டர்ன்ல சேர்த்திருக்கணுமோ அப்படின்னு இப்போ தோன்றுறது. பட் இஃப் யூ லுக் அட் இட் FIIs அங்கிருந்து ஐ ஜஸ்ட் டு மேக் அ பாயிண்ட், FIIs வந்து ஆல்மோஸ்ட் 60,000 கோடிக்கு மேற்பட்ட நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. DIIs வந்து 83,000 crores கேஷ் செக்மெண்ட்ல பையராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் தட் இஸ் ஆல்சோ பீன் த இம்பாக்ட். இல்லை இம்பாக்ட்னால இது இந்த செல்லர் ஆகிட்டாங்களா, இல்லை இவங்க கண்டினியூஸ் செல்லிங்னால மார்க்கெட் வீழ்ச்சி, திஸ் ஆல் இஸ் டிபேட்டபிள். பட் ஐ திங்க் அவங்களுடைய இம்பாக்ட் ஆன் த மார்க்கெட்ஸ் ஆல்சோ காஸ்ட் பை 60,000 கோடி நெட் செல்லராக இருக்கிறது FIIs. அண்ட் அதோடைய கவுண்டர் பேலன்ஸாக DIIs வந்து 83,000 crores பையர்ஸ். ஓகே, எனிவே தங்கம் வெள்ளியோடைய விலை பார்க்க போவோம். நல்ல ஒரு வீழ்ச்சி
நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் தங்கம் வெள்ளி வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததை பற்றி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல. ஸோ தங்கம் வந்து சர்வதேச சந்தையில் $4,854 ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி வருது, விச் ஐ திங்க் இஸ் அ ஹெல்த்தி கரெக்ஷன். இல்லையா, 5,500 5,200 போர் ஆரம்பம், இப்போ வந்து $4,850 பர் அவுன்ஸ். அதே போல வெள்ளியும் கூட $76.35 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு கரெக்டிவ் ஃபேஸ். காப்பர் வந்து 5.48, ஸோ 5.60 5.65 அன்னைக்கும் இன்னைக்கும் இப்போ வந்து லைட்டாக 5.48. ஸோ காப்பர் ஹஸ் பீன் ஆன் த கரெக்டிவ் ஃபேஸ். கச்சா எண்ணெய் ஹஸ் பீன் த கீ. நேற்று தினம் பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரெண்ட் க்ரூட் வந்து $111 வரைக்கும் சென்று இப்போவும் அந்த லெவலில் ட்ரேட் ஆகி வருவதை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட்டில் MCXல பார்த்தீங்கன்னா 9,100 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி ஒரு பீப்பாக் என்ற விலை 9,100 தாண்டி ட்ரேட் ஆகிறதை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். ஸோ க்ரூட் ஹஸ் பின் ரன்னிங் அப் வெரி ஷார்ப்லி. அதே போல நேச்சுரல் கேஸ் வந்து $3.23 பர் MMBTU அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி ஆன் தி அப்பர் சைட் ஆஸ் opposed to the 2.97 வேர் இட் ஸ்டார்டட். அந்த போர் துவக்கத்தில் 2.97 2.9 அந்த ரேஞ்சில் இருக்கிறது, இப்போ வந்து 3.23 இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய ஏற்றம் இருந்தது. ஸோ ஐ திங்க் நேற்றைய தினம் கச்சா எண்ணெய் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஷார்ப்பான ஏற்றம். கோல்டு சில்வர் ஒரு நல்ல ஷார்ப் கரெக்ஷன். காப்பர் வந்து ஃபிளாட்டாக இருக்குது நேற்று. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? இன்றைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் சந்தைக்கு வந்து ஒரு ஏற்றம் சந்தித்த நாள். ஸோ நேற்றைய தினம் டெலிவரி பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கேஷ் செக்மெண்ட்ல டெலிவரி வந்து ICICI ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், லோடா டெவலப்பர்ஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பாரதி ஏர்டெல், கிராசில், டாபூர், பிரிட்டானியா, SRF, மாரிகோ அண்ட் அப்கோர்ஸ் இந்துஸ்தான் லீவர், இதில் எல்லாமே பெரிய அளவில் நேற்று டெலிவரி நடந்திருக்கிறது. அதே போல லாங் பில்டப் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்தையில் 110 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ இட்ஸ் லாங் லிஸ்ட் ஆஃப் 110 ஸ்டாக்ஸ். எக்ஸசிவ் லாங் பில்டப் பொசிஷன் நடந்திருக்கிறது. அப்கோர்ஸ் சந்தையின் ஏற்றமும் அதுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு பிரதிபலிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 113 110 அப்படின்றது இஸ் அ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் லாங் பில்டப்ஸ் இல்லையா. ஸோ லாங் சைட் தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் இன்னைக்கு சர்வதேச சந்தைகளை பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆல்சோ இருக்கிறது. ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் நான் சொல்லியிருந்தேன், ரைசிங் த்ரீ தான். ஸோ லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள் வந்து RECL, வாரி எனர்ஜி, டாடா எலக்ஸி, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், பாரத் ஃபோர்ஜ், டெலிவரி, பிரீமியர் எனர்ஜிஸ், நைகா. ஸோ இது எல்லாமே லாங் பில்டப் பெரிய வந்து. இதை தவிர்த்து இப்போ நிறைய பங்குகள் இருக்கு. பட் தீஸ் ஆர் த லான்ஸ் த கிரேட்டஸ்ட் லாங் பில்டப். அதே போல ஷார்ட் பில்டப் நேற்று வந்து 12 பங்குகள் மட்டுமே, ஜஸ்ட் 12 ஸ்டாக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடியது வந்து சிப்லா, ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ், சோலா ஃபினான்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் யூனிலீவர் வந்து ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ்லேயும் இடம் பெற்றிருக்கு, இங்கே ஷார்ட் பில்டப்லேயும் இடம் பெற்றிருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெட்ஜிங் பொசிஷன். கேர்ஃபுல்லாக அதை ஒப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. அதே போல டாபூர், ஆரோ ஃபார்மா, டாரண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ITC. ஸோ இதில் எல்லாமே ஷார்ட் பில்டப் ஆகுது. ஆல்சோ ரிமெம்பர் எக்ஸசிவ் ஷார்ட் பில்டப் இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு வந்து ஹையர் சைடில் சந்தை செல்லும் என்ற எதிர்பார்ப்பு தான். பட் அந்த குறிப்பிடத்தக்க ரெசிஸ்டன்ஸை தாண்டவில்லை என்றால் டெஃபினட்டாக லாங் பொசிஷன்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் டேக்கிங் எடுப்பாங்க. ப்ளஸ் சென்டிமெண்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வர்த்தகத்துக்குள் நுழைங்க. ஈரான் போர் பத்தி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே சொல்லியிருந்தீங்க சார். அதுக்கே ஒரு தனி தேங்க்ஸ் சார். நாளைக்கு ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.